அனைவருக்கும் வணக்கம். நாம் என்ன பார்க்கலாம்னா, நமது காமராஜர் கல்வியகம் சார்பாக இலவச தேர்வுத் தொடர். இந்த தேர்வுத் தொடர் எப்படி நடக்கும், எப்படி எழுதணும், எந்த அன்னைக்கு நடக்கும் அப்படின்றத விளக்கத்தோடு பார்க்கலாம். இந்த தேர்வுத் தொடரில் வினாக்கள் எப்படி இருக்குன்றதையும், எங்கே படிக்கணும், அதுக்கான மெட்டீரியல் எங்கே இருக்கும் அப்படின்றதையும் நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வினாத்தாள்கள் கேள்விகள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். சேம் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அதே பேட்டர்ன், அதே அலைன்மெண்ட், அதே ஃபாண்ட்டுன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள் நீங்கள் எப்படி எழுதணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு உண்டான கேப், இன்னொரு கொஸ்டினுக்கு உண்டான கேப்பு, அந்த ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை ஜெராக்ஸ் போட்டு எழுதினாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே மொபைலில் எழுதினாலும் சரி, எப்படி இருக்குன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் இலவசமாக தரோன்றதுக்காக எப்படி வேணால் கொடுக்க மாட்டோம். எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பெஸ்ட்டாக தான் உங்களுக்கு கொடுப்போம். பாருங்கள், பொறுத்துக்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்த்த உடனே எழுதுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வினாத்தாள்கள் உங்களுக்கு அமையும். பாருங்கள், இது எப்போ தேர்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும், சரிங்களா, ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் உங்களுக்கு வினாத்தாள் நாங்கள் அனுப்பிடுவோம். காலை ஒரு 6-7 மணிக்குள்ளே உங்களுக்கு வினாத்தாள்களை நாங்கள் அனுப்பிடுவோம். வினாவும் ஆன்சர் கீ ரெண்டுமே உங்களுக்கு செட்டாகவே நான் அனுப்பிடுவேன், பிடிஎஃபாகவே நான் அனுப்பிடுவோம். நீங்கள் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. காமராஜர் கல்வியகம் தமிழ்லேயே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். காமராஜர் லோகோ போட்ட ஒரு படம் இருக்கும். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு எவரி சாட்டர்டே ஒவ்வொரு வாரமும் இது எப்போ வரைக்கும் நடக்கும் உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த தேர்வு உங்களுக்கு எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு டவுட்டு. எப்போ வரைக்கும் நடக்கும்னா, நம்ம குரூப் 4 எப்போ சொல்லியிருக்காங்க, 2026 டிசம்பர் 20 வரைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அந்த டிசம்பர் 20 வரைக்குமே நடக்கும். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தின வாரம் டிசம்பர் 20 ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு தேர்வு நடக்கும். இது கன்ஃபார்ம் வரும். சரிங்க. சாட்டர்டே உங்களுக்கு மார்னிங் நாங்கள் குரூப்பில், டெலகிராம் குரூப்பில், காமராஜர் கல்வியகம் டெலகிராம் குரூப்பில் இந்த கொஸ்டின் இது போல் உங்களுக்கு அடுத்தடுத்த தேர்வுக்குண்டான இப்போ வரக்கூடிய டிசம்பர் 24ஆம் தேதி நடக்க போகுது. சரிங்களா. 8வது டெஸ்ட்டு நடக்குது. சனிக்கிழமை உங்களுக்கு அனுப்பிடுவோம். கேள்வியும் உங்களுக்கு ஆன்சர் கீயும் மார்க் பண்ணி அனுப்பிடுவோம். நீங்கள் அதை என்ன பண்ணலான்னா, விருப்பம் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஜெராக்ஸும் ஒரு ஓஎம்ஆர் ஜெராக்ஸும் போட்டுட்டு நீங்களாகவே எழுதிக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கையில் கிடச்ச உடனே நீங்களே அதை எழுதிக்கோங்க. இப்போ ஒரு ஜெராக்ஸ் போட்டு அதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைங்க சார், எங்களுக்கு ஜெராக்ஸ் போடக்கூடிய வசதி இல்லை, அதாவது வில்லேஜ் ஏரியாவாக இருக்கும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு அதை சிரமம் இருக்கக்கூடாதுன்னு தான் மொபைலில் எழுதுறதுக்காக இது போல் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் மொபைலில் கூட எழுதிக்கோங்க. நீங்கள் எப்போயாவது வெளியில் போகும்போது நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. கேள்வித்தாள் இப்போ பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரீனில் ஓடி இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு பார்த்த உடனே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஓகே, இதுக்கான சிலபஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதோ சொல்கிறேன். அதாவது முதல் பேஜில் ஒவ்வொரு வினாத்தாள் ஆல்ரெடி எங்களுக்கு 7 வினாத்தாள்கள் நடந்துருச்சு. சரிங்களா. 7 டெஸ்ட்டு நடந்து முடிஞ்சிருச்சு. சரிங்க சார், நான் அந்த 7 டெஸ்ட்டும் நான் எழுதி பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. அந்த 7 டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருக்குது. சரிங்களா. காமராஜர் கல்வியகம் என்ற டெலகிராம் குரூப்பில் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, நாங்கள் பின் பண்ணியிருப்போம். அந்த பின் மெசேஜில் போய் நீங்கள் அந்த 7 வினாத்தாள்களையும் ஆன்சர் கீயும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார், நான் அந்த 7 வினாத்தாள்கள் எடுத்துட்டேன், அதுக்கான சிலபஸ் எப்படி பார்க்குறது, அதை நான் எங்கே படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதுக்கான புக்ஸ் எல்லாம் நான் எங்கே எடுக்கிறது அப்படின்றதும் உங்களுக்கு கேள்வி இருக்கும் இல்லைங்களா. அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் கொஸ்டின் கையில் எடுத்தாலும் அந்த கொஸ்டினுடைய 2வது பேஜில், சரிங்களா, 2வது பக்கத்தில் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருப்போம். சரிங்களா. இலவச தேர்வுத்தொடர் 2025-26 அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்ற
ஒரு பாரதியாரோடைய பாட்லைன் இருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு எந்த தேர்வோ அந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுதியிருப்போம். இப்போ இந்த தேர்வு 7க்கு உண்டான தேர்வு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, தேர்வு 7க்கு உண்டான பாடத்திட்டம் எத்தனை வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் 100 வினாக்களும், கணிதத்தில் 25 வினாக்களும். சரிங்களா? எந்த டேட்டில் நடக்கும் அப்படின்ற முதற்கொண்டு இங்கே நாங்கள் எழுதிடுவோம். இப்போ ஷெட்யூல் இதுதான் ஷெட்யூல். நீங்கள் எந்த 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த கேள்வி வினாத்தாள் எடுத்தாலும் அதில் அங்கே இருக்கும். எது படிக்கணும், எப்படி படிக்கணும், அந்த இருக்கக்கூடிய அந்த சிலபஸில் தான் அந்த கொஸ்டினும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 7வது கேள்வி பாருங்கள். அலகு 1 இலக்கணம். ஸோ நமக்கு யூனிட் 7 இருக்குது இல்லைங்களா? தமிழில் வந்து 7 யூனிட் இருக்குது. அந்த 7 யூனிட்டில் எந்த டாபிக் நம்ம படிக்கிறோம், அது எங்கே கவர் ஆகும், அது எந்த புக்கில் நம்ம படிக்கிறோம் அப்படின்றத தான் நம்ம இப்படி பிரித்து கொடுத்துருப்போம். இப்போ உதாரணத்துக்கு அலகு 1 இலக்கணம். இதில் வந்து எந்த தலைப்பு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, இந்த டாப்பிக்கை நம்ம படிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி புத்தகத்திலையும் நீங்கள் இதர புத்தகங்களையும் படிக்கணும். ஸோ இது வந்து இந்த சின்ன டாபிக் தான். நீங்கள் வந்து எங்கள் பள்ளி புத்தகத்தில் ஃபஸ்ட்டு படிச்சிடணும். நீங்கள் எங்கேயாவது ஒரு அகாடமி மெட்டீரியலோ இல்லை நீங்கள் ஏதாவது தனியாக ஒரு மெட்டீரியலோ வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் படித்து எழுதிக்கலாம். 2வது சொல்லகராதி. அலகு 2ல் சொல்லகராதியில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லும் பொருளும் அறிதலில் எங்கே படிக்கணும் அப்படின்னா, நவீன தமிழ் அகராதி புத்தகம். இது என்கிட்ட இல்லை சார் அப்படின்னா, இதுவும் அதே டெலகிராம் குரூப்பில் ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி பின்னடு மெசேஜில் இருக்கும். அதாவது அவுட் சோர்ஸுக்கு உண்டான 20 ஒரு 15-16 புக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃபாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை ஜெராக்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சார் நவீன தமிழ் அகராதி புத்தகத்தை நீங்கள் போட்டிருக்கீங்க, சொல்லும் பொருளுக்கு பள்ளி புத்தகத்தை படிக்கலாம்ல அப்படின்னு நினைக்கலாம். அதாவது பள்ளி புத்தகத்தையும் படிப்போம், பள்ளி புத்தகத்தையும் நம்ம சிலபஸில் போட போகிறோம், டெஸ்ட் எழுதணும். இருந்தாலும் ஏன் தமிழ் அகராதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன தமிழ் அகராதியில் தான் அதாவது 2025 நடந்து முடிந்த குரூப் 2வையும் குரூப் 4லையும் இந்த சொல்லும் பொருளெல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? அது வந்து இந்த புத்தகத்தில் இருந்தால் அதிகமாக இடம்பெற்றிருந்தது. அதாவது அனைத்து சொல்லும் பொருளும் இது பள்ளி புத்தகத்தை தாண்டி கேட்ட சொல்லும் பொருள் அனைத்துமே இந்த புத்தகத்தில் தான் இடம்பெற்றிருந்தது. ஸோ அடுத்த வரக்கூடிய தேர்வுக்கும் கேட்க வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தான் நம்ம அந்த புத்தகத்தை வந்து படித்து முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக பேஜ் வைஸாக நம்ம போட்டுட்டு போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட பேஜ் படிச்சுட்டு போகிற மாதிரி. சரிங்களா? அதனால் இதை வந்து படிக்கணும். அடுத்தது எழுதும் திறன், தன்வினை பிறவினை. இதுவும் அதே மாதிரி தான், பள்ளி புத்தகத்தை தான் நீங்கள் படிக்கணும். அதாவது எல்லா டாப்பிக்குமே பள்ளி புத்தகத்தை படிக்கிற மாதிரி இருக்காது. ஒரு சின்ன டாப்பிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பள்ளி புத்தகத்தை மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டாபிக்ஸ், பெரிய டாபிக்ஸ் எல்லாம் அதுக்குண்டான புக்கில் தான் நம்ம போக போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த புத்தகம்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி சொல்லகராதி. ஸோ தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஆட்சி சொல்லகராதின்ற புத்தகத்தில் படிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். இந்த கலைச்சொல் வந்து நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படின்றதே நமக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ அதே குரூப் 2 குரூப் 4லையும் நடந்து முடிஞ்ச குரூப் 2 குரூப் 4லையும் கேட்டிருந்த அந்த கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்துலேருந்து தான் கிட்டத்தட்ட 10 கேள்விகள் நமக்கு குரூப் 2லேயோ குரூப் 4லேயும் கேட்டிருந்தாங்க. அதில் 8 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு புத்தகத்துலேருந்து மட்டுமே கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்காக நாம் இதை போட்டிருக்கோம். அடுத்து பழமொழி 400 வந்து பார்த்திங்கன்னா புலியூர் கேசிகன் புத்தகம். திருக்குறள் யூனிட் 7ல் என்ன படிக்கிறோம்னா, திருக்குறளும் இன்னா நாற்பது, இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த யூனிட் 7ல் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம போடுவோம். ஒரு டெஸ்ட்டில் அறிஞர்கள் போடுவோம், அடுத்த டெஸ்ட்டில் வந்து நூல்கள் போடுவோம், இன்னொரு டெஸ்ட்டில் வந்து இந்த வேறு ஏதாவது டாபிக் போடுவோம். அதே மாதிரி திருக்குறள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம போட்டு முடிச்சுட்டு வரோம். 20 டெஸ்ட் ஆனும்போது நம்ம 20 அதிகாரத்தையும் முடிச்சிடுவோம். மறுபடியும் திருக்குறள் என்ன பண்ணுவோம்னா, அந்த கடைசி எக்ஸாம் வரைக்குமே நம்ம அதை ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். மறுபடியும் 2 அதிகாரமாக சேர்த்து படிப்போம், மறுபடியும் 3 அதிகாரம், 4 அதிகாரம் அப்படியே போட்டே போவோம். ஏன்னா திருக்குறள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விகள். அடுத்தது ஒலி வேறுபாடுக்கு நிறைய பேர் எங்கே படிக்கணும், எங்கே கேள்விகள் கேட்பாங்கன்னே தெரியாது. அதுக்காக ஒரு புத்தகம் இருக்குது, மயங்கொலி சொல்லகராதி அப்படின்ற புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தை நாம் படித்தாலே போதும், நாம் முடிந்த அளவுக்கு எவ்வளவு கேள்விகள் நாம் பதிலளிக்க முடியுமோ அது கேட்டாலும் நமக்கு வந்து பதிலளிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மயங்கொலி சொல்லகராதின்ற புத்தகத்தை வந்து நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது கணிதம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம போட்டுட்டு வருவோம்.
கணிதம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைப்பு வாரியாக நம்ம போட்டுட்டு வருவோம் சரிங்களா. சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்பு வாரியாக 25 கேள்விகள் வந்து உங்களுக்கு நடைபெறும். ஸோ இது போல் தான் உங்களுக்கு இலவச தேர்வு தொடரானது நடைபெறும். தேர்வு தொடர் மட்டும்தான் நடைபெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமது டெலகிராம் குழுவில் காலையில் உங்களுக்கு வெங்கடேசன் புத்தகம் இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து வகுப்புகளும் காலையில் 5 மணிக்கே உங்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். இரவில் வந்து பார்த்திங்கன்னா 7:30லேருந்து 8:30 வரைக்கும் 1 மணி நேரம் வந்து உங்களுக்கு பொது தமிழ் வகுப்புகள். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் புக்கெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த அவுட் சோர்ஸ் புக்கை நாம் படிப்போம். அந்த அவுட் சோர்ஸ் புக்கை நம்ம டிஸ்கஷன் பண்ணி நம்ம படிப்போம். நீங்கள் எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணலாம். டெலகிராமில் தான் வந்து லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் எல்லாருமே பேசுகிற மாதிரி நம்ம இது பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். காலையில் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து 5 மணிக்கெல்லாம் வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஃபுல் டே படிக்கக்கூடியவங்க எல்லாருமே படிச்சுக்கலாம். ஸோ இதுக்கான எந்த ஒரு கட்டணமும் பார்த்தீங்கன்னா ரூ. நீங்கள் செலுத்த வேண்டியது தேவையில்லை. நீங்கள் வந்து டெலகிராம் குழுவில் இணைந்து கொண்டு நீங்கள் வந்து சின்சியராக எழுதுங்க. இது உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு நாங்கள் செயல்படுத்துகிறோம். இதை வந்து நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய தேர்வில் வந்து நீங்கள் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லையா, நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் கேட்டீங்கனாலும் உங்களுக்கு சொல்லுவோம். அனைவரும் காமராஜர் கல்வியகம் என்ற டெலகிராம் குழுவில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.